இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8 வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது வேதத்தின்படி நடக்க அழைப்பு, வேதத்தின்படி நடக்க அழைப்பு. இங்கே நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறவர்களின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிரு, செய்ய நீ சாவதானமாயிரு என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். அநேகர் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம், அநேக அபிஷேகிக்கப்பட்ட தேவ செய்திகளை நாம் கேட்கிறோம், அநேக விஷயம் நாம் பரிசுத்த வேதாகமத்தை நன்றாய் வாசிக்கிறோம். ஆனால் நம்மில் அநேகர் பரிசுத்த வேதாகமத்தின்படி அல்லது வார்த்தையின்படி நடப்பது இல்லை. எனவேதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு 1:22 நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நாம் நடக்க வேண்டும், வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும், திருவசனத்தை கை கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவேதான் யோசுவாவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது, நீ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விட்டு இடது வலதுபுறம் சாயாதிருப்பாயாக என்று சொல்லுகிறார். வசனத்தை வாசித்து அதன்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து தேவ வாக்கியங்கள் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் நாம் இன்னும் சங்கீதத்திலே வாசிக்கின்ற பொழுது சங்கீதம் 119:1 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்ற வார்த்தை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வசனத்தை தியானித்து அதன்படி நடக்கின்ற பொழுது நமக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறது, உத்தம மார்க்கத்தார். வசனத்தின்படி நடக்கிறவர்கள், தேவ சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் என்ற ஒரு வார்த்தையை சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 10 வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, நான் உங்கள் முன்பாகவும் உங்கள் பிதாக்கள் முன்பாகவும் வைத்த என் வேதத்தின்படி என் கட்டளைகளின்படியும் நடக்கிறதில்லை என்று எரேமியா தீர்க்கனை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நாம் காண்கின்ற விசுவாச கூட்டத்தாரை பார்க்கின்ற பொழுது அல்லது கிறிஸ்தவ ஜனங்களை பார்க்கின்ற பொழுது அநேகர் ஆலயத்திற்கு தவறாமல் செல்லுகிறார்கள், பிரசங்கங்களை கேட்கிறார்கள், சத்திய வசனங்களை வாசிக்கிறார்கள். ஆனால் எப்படி முன்னோர்கள் அதன்படி நடக்கவில்லையோ அப்படியே இந்த ஜெனரேஷனிலும் அநேகரினுடைய வேதத்தின்படி நடக்கிறதில்லை என்று சொல்லி எரேமியா தீர்க்கனை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபோது பரிசுத்த மத்தேயு 13:13 அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் நாம் ஒருவேளை அநேக காரியங்களை தீவினை நடக்கும் அல்லது பொல்லாத செய்கை நடக்கும் கண்டும் காணாதவர்களாயும் ஆண்டவருடைய வார்த்தையை தீவிரமாய் கேட்டும் கேளாதவர்களாயும் போய்விடுகிற ஜெனரேஷன் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேதத்தை வாசிப்போம், அதன்படி நாம் நடப்போம். ஆண்டவர் நம்மிலே அநேகரை தம்முடைய ராஜ்யத்திற்கென்று இந்த பூலோக வாழ்க்கையிலே ஆயத்தப்படுத்துவார். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்ற வசனம் நமக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறுகின்ற பொழுது
உங்களிலே அநேகர் இயேசுவை பார்ப்பார்கள், உங்கள் செய்கைகளை அநேகர் காண்பார்கள், இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று சொல்லி மகிழ்வார்கள். ஒரு ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த கிருபை நமக்குள்ளே நிறைவாய் காணப்பட வேண்டும். எனவேதான் நாம் நேற்றைய தினத்திலும் வாசித்த போது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தெசலோனிக்கரை பார்க்கிலும் பெரோயா பட்டணத்தார் வேதத்தை நன்றாய் ஆராய்ந்தபடியினாலே நற்குணசாலிகளாய் காணப்பட்டார்கள். வேதத்தின்படி நடந்தார்கள், நற்குணசாலிகளாய் காணப்பட்டார்கள், ஜனங்களிடத்திலே தயவு பெற்றிருந்தார்கள். அநேகரை கர்த்தருடைய சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சுவாச வாழ்க்கையிலே வேதத்தை, பரிசுத்த வேதாமத்தை வாசிப்போம், அதன்படி நடப்போம். ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளும் பலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.